1 டம்ளர் ரவை சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நான் கீயையும் சேர்த்துக்கிறேன். போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம இதை வறுத்துக்கலாம். இந்த இதுலேயே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இந்த ரவையை வறுக்கிறது தான். அதுலேயும் முக்கியமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரவையை கலராக அந்த ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்துடக்கூடாது. இப்படியே வறுத்துட்டே இருக்கும்போது அந்த நெய் நல்லா உருகிடும். அப்புறம் அந்த ரவையோட ஸ்மெல் நல்லா வரும். இதோ இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இது எதுக்கு அரைக்கிறோன்னா, அப்போ தான் அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கும். இல்லைன்னா உப்புமாவை உருட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது லேசாக ஒரு 2 இல்லை 3 சுற்றுங்க. அப்போ தான் இது ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லாவே இருக்கும். ஸோ இதையும் அப்படியே வச்சிடலாம். சூடாக போட்டு அரைச்சிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நம்ம லேசான சூட்டில் தான் நம்ம வறுத்தோமே. ஸோ அதில் கீ மெல்ட்டாக இருக்கும், அந்த வாசம் வந்திருக்கும். ஸோ கொதிக்க அந்த சூட்டிலலாம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக போட்டு அரைச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு காய்ச்சின 3 டம்ளர் பாலை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே எடுத்து இப்படி வச்சுட்டு ஒரு கவர் பண்ணி ஒரு 2 minutes to 3 minutes அப்படியே வச்சு குக் பண்ணிக்கலாம். எனக்கு நான் சர்க்கரைலாம் ரொம்ப விரும்பி நல்லா அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த டயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயும் சுகர் இருக்கும். சுகர் சிரப்பில் போடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஜென்ரலாக நார்மலான சுகர் தான் நான் எடுப்பேன். ஸோ அதனால் நான் போடல. இந்த மாதிரி நல்லா அப்படியே உருண்டு வரும். அப்படி வந்துருச்சுன்னா இது ரெடி. ரவை குக் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்க கூட தேவையில்லை, கன்ஃபார்மாக குக் ஆகிருக்கும். இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் இதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. இதுக்கு 2 டம்ளர் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். விற்கிற விலைவாசிக்கு குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக குலாப் ஜாமுனுக்கு சக்கரை பாகு பண்ணும்போது ஒரு கம்பி பதம் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது, கரெக்டாக வராது அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு கம்பி பதம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அது பார்க்காமலே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மெயின் திங், சுகர் நல்லா டிசால்வ் ஆகிருக்கணும். ஒரு கம்பி பதம் வரத்துக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே இது எடுத்துடணும். ரொம்ப ஈஸி. ஒரு கம்பி பண்ணதுக்காக பார்த்து வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது என்னென்னா பாயில் ஆகி அப்படியே அந்த சின்ன பபிள்ஸ் அப்படியே வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க. 100% கரெக்டாக இருக்கும். உருட்டும் போது நல்லா அழுத்தமாக உருட்டுங்க, அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனியாக சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு பாருங்கள். நான் இங்கேருந்து போகவே மாட்டேங்க, ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. பண்ணிவிடுங்க. அது கூட ஈக்குவலண்ட்டாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.